Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பாஜக அதிமுக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம். பிரதமர் மோடி தலைமையில் ஒரே மேடையில் தோன்றிய கூட்டணி கட்சி தலைவர்கள். ஆட்சி மாற்றத்திற்கு தமிழகம் தயாராகிவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. திமுக ஆட்சியின் முடிவுரைக்கான கவுண்டவுன் ஆரம்பித்து விட்டதாகவும் விமர்சனம். तमिलनाडु अब चेंज के लिए तैयार है. डीएमके सरकार के एग्जिट का काउंटडाउन शुरू हो चुका है. தமிழகத்தில் கரப்ஷன் மாஃபியா கிரைம் ஆட்சி நடப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஒவ்வொரு ஓட்டும் போதைப்பொருள் கும்பலிடமிருந்து தமிழ்நாட்டை விடுவிக்கும் என்றும் பேச்சு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக அரசு வாக்கு வங்கி அரசியல் நடத்துவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தமிழுக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் திமுக எதிரி எனவும் விமர்சனம். जब भगवान मुरुगन के द्वीप को लेकर एक विवाद खड़ा किया गया, लेकिन डीएमके और इनके साथियों ने वोट बैंक को खुश करने के लिए कोई तक को नहीं छोड़ा, कोर्ट को भी उन्होंने बदनाम किया. தமிழகத்தின் வளர்ச்சி பின்னோக்கி செல்வதாக பிரதமர் மோடி விமர்சனம். மாநில வளர்ச்சிக்கு இரட்டை என்ஜின் அரசு தேவை எனவும் பேச்சு. अब डीएमके और सीएमसी दोनों को उखाड़ फेंकने का मन बना चुकी है. यहां बीजेपी एनडीए की डबल इंजन सरकार बनना तय है. டபுள் என்ஜின் எனும் டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிரதமருக்கு பதிலடி. தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பாஜக செய்யும் துரோகங்களை மக்கள் மறக்க மாட்டார்கள் என்றும் பதிவு. ஓடாத ஓட்ட என்ஜின் ஆட்சியை நடத்திவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை விமர்சிப்பதா என முதல்வருக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மதுரை கோவை மெட்ரோ எங்கே என்று கேட்கும் நீங்கள் ஒழுங்கான ஆவணங்களை சமர்ப்பித்தீர்களா என்றும் கேள்வி. டபுள் என்ஜின் அரசை வைத்துக் கொண்டு டபுள் என்ஜினை விமர்சிப்பதா? பஞ்சாயத்து தேர்தல் கூட நடத்தக்கூட திமுக அரசு அஞ்சுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். பிரதமர் மோடி தந்த திட்டங்களை திமுக அரசு முடக்கியதாக அதிமுக பொதுச் செயலர் கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. பை பை ஸ்டாலின் எனவும் முழக்கம். நடந்தாய்வாளி காவிரி திட்டம் சுமார் 14,000 கோடி இந்த திட்டத்திற்கு நிதி தேவை. மேதக குடியரசுத் தலைவர் கடந்த 2024ஆம் ஆண்டு அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு முடக்கி வைத்திருக்கின்றது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். பை பை ஸ்டாலின். திமுக ஆட்சிக்கான முடிவின் தொடக்கம் இந்நாள் என பாமக தலைவர் அன்புமணி ஆவேசம். தகுதியற்ற ஊழல் மற்றும் பூஜ்ய அரசு திமுக அரசு என்றும் விமர்சனம். திமுக ஆட்சியின் முடிவுக்கு இன்று ஒரு தொடக்கம். திமுக ஆட்சி என்றாலே அது ஒரு பூஜ்யம் ஆட்சி. ஜீரோ கவர்மெண்ட், ஜீரோ கவர்னன்ஸ்.
பிரதமர் மோடி தமிழகம் வந்ததும் சூரியன் மறைந்து விட்டதாக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சனம். மக்கள் மீது திமுகவுக்கு அக்கறை இல்லை எனவும் புகார். சூரியன் எங்குமே இல்ல, சூரியன் மறைந்து போனது. மோடி அவர்கள் சென்னைக்கு வருகிறார்கள், சூரியன் மறைந்து போனது. தேசிய ஜனநாயக கூட்டம் இங்கே நடைபெறுகிறது, சூரியன் இல்லவே இல்லை. மதுராந்தகம் பொதுக்கூட்ட மேடையில் கைகோர்த்த எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரமாக பெயரை குறிப்பிட்ட போது ஆரவாரம் செய்த அதிமுக அமமுக தொண்டர்கள். அரசியல் லாபத்திற்காக பிரதமர் மோடி பொய்களை பேசியதாக திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.சி. இளங்கோவன் விமர்சனம். குடும்ப அரசியல் குறித்து பேசும் பிரதமர் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலின் பின்னணி குறித்து பேசுவாரா என்றும் கேள்வி. மோடியினுடைய உரையிலே பல பொய்கள், தவறான கருத்துக்கள், திட்டமிட்டு அரசியல் லாபத்திற்காக பேசப்பட்ட கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தமிழக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் அவர் யார், அவருடைய தந்தையார் என்ன பொறுப்பில் இருந்தார் என்பதை அவர் விளக்க வேண்டும். அது குடும்ப அரசியல் இல்லையா? டிடிவி தினகரனும் தானும் அம்மா வளர்த்த பிள்ளைகள் என எடப்பாடி கே. பழனிசாமி பேச்சு. தினகரனுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து விட்டதாகவும் கருத்து. நாங்கெல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள், நாங்கெல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள். என்னையும் சரி அவரையும் சரி எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடு இருப்பதாக சொன்னார்கள். இருந்தது. எப்பொழுது இணைந்தமோ அத்தனையும் மறந்து விட்டோம். ஓ பன்னீர்செல்வம் தங்கள் கூட்டணிக்கு வருவார் என்ற நம்பிக்கை உள்ளதாக தினகரன் பேட்டி. ஜெயலலிதாவின் ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்றால் பன்னீர்செல்வம் தங்களுடன் வர வேண்டும் எனவும் அழைப்பு. உறுதியாக அவர் எங்களுக்கு கூட வருவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அம்மாவின் ஆட்சியை அமைப்பதற்காக உறுதியாக அவர் எங்க கூட வருவார் நம்பிக்கை இருக்கு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் பெயரை மாற்றக்கூடாது. தமிழக சட்டமன்றத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்மொழிந்த தீர்மானம் நிறைவேற்றம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005 விதிமுறைகளின்படியே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற வகையில் மேற்படி தீர்மானத்தை இந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து உறுப்பினர்களையும் தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி மாவட்ட செயலர்கள் கூட்டத்திற்கு பிறகு முடிவு. தை முடிவதற்குள் உரிய பதில் அளிப்பதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தேனியில் பேட்டி. சென்னைக்கு போகிறேன். 2 நாள் கழிச்சு சென்னையில் மாவட்ட கழக செயலாளர் தலைமைகள் நிர்வாகிகள் கூட்டம் முடிந்த பின்பு உரிய பதில் உங்களுக்கு அளிக்கப்படும். இல்லைங்க, தையில ஒவ்வொரு நாள் கடந்துகிட்டே இருக்கு. ஐயா சொன்னீங்க தை மாசம் பிறந்தா வழி பறக்கும். தை முடிவதற்குள் உரிய பதில் அளிக்கப்படுமா? தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்ட மேடையில் மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்துவது அதிகார துஷ்பிரயோகம். பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். தேர்தல் ஆணையம் தங்களுக்குதான் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மாம்பழம் சின்னம் தொடர்பான கேள்விக்கு பாமக தலைவர் அன்புமணி பதில். அதாவது தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த கேள்வி நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு கேளுங்க. அதாவது தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த கேள்வி நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு கேளுங்க.
எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்டிருந்த மீனவர்கள் 12 பேர் விடுதலை. 12 பேருக்கும் அபராதம் விதித்து விடுதலை செய்ய உத்தரவிட்டது மன்னார் நீதிமன்றம். சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,16,400 ரூபாய்க்கு விற்பனை. காலை சவரனுக்கு 3,600 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. ஒரு கிலோ வெள்ளி 3,45,000 ரூபாய்க்கு விற்பனை. காலையில் 20,000 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 15,000 ரூபாய் சரிவு. கேரள சட்டமன்ற தேர்தல் தொடர்பான காங்கிரஸ் ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்த சசி தரூர் உரிய முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்பதால் அதிருப்தி என தகவல். சிவசேனாவை பாஜகவால் ஒருபோதும் அழித்துவிட முடியாது. கட்சியின் சின்னத்தையும் பெயரையும் திருடியவர்களால் தொண்டர்களின் உணர்வுகளை திருட முடியாது என்றும் உத்தவ் தாக்கரே பேச்சு. வரும் 27ஆம் தேதி நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு. வாரத்திற்கு 5 நாட்கள் வேலை, ஓய்வூதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு. சாலைகள் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு பனி சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அமெரிக்க கிழக்கு கடற்கரை பகுதியில் வீச உள்ள பனி புயலால் 15 கோடி மக்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 6,000 விமானங்கள் வரை ரத்து செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல். உலக சுகாதார அமைப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறியது அமெரிக்கா. 80 ஆண்டுகால பந்தம் முடிவுக்கு வந்ததால் உலக சுகாதார அமைப்புக்கு பின்னடைவு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற ரஷ்யா, யுக்ரைன், அமெரிக்கா இடையிலான முதற்கட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நிறைவு. போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்டும் வழிகள் குறித்து ஆலோசித்ததாக தகவல். நியூசிலாந்துடனான 2வது T20 போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. 2-0 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.